ஆரோக்கியமான முறை என்ன தெரியுமா? விழுதல் என்பது இயற்கையிலே மனிதர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சின்ன சின்ன விழுதல்கள் என்பது நடப்பது இயற்கை என்பதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்படி விழுந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வேதத்தில் என்ன மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விழுந்த நிலைமையிலிருந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நீங்கள் ஆராயணும். இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவது, மறுபடியும் என்னுடைய ஓட்டத்தை நான் எப்படி துவங்குவது என்பதை நீங்கள் வேத வசனத்தின் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் அதை தேடணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாத காலத்துல கூட தாவீது செய்த அவ்வளோ பெரிய பாவத்துல, ஒரு கொலை பாவம், ஒரு விபச்சார பாவம், இவ்வளோ பெரிய பாவத்துல கூட அவர் கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபித்த போது கர்த்தர் அவருக்கு அதிலிருந்து வெளியே வரவும், தன்னை சுத்திகரித்துக் கொண்டு மறுபடியும் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கவும் ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால சின்ன சின்ன விழுகைகள் வரும். அதற்காக விழுவது என்பதை நம்முடைய வாழ்க்கையில வாடிக்கையாகவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்கிறவன் மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிறவன்